நம்ம கிட்ட யாராவது காலில் முள் குத்திருச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? முள் எடுத்து போட்டு நட அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம பார்ப்போம், நமக்கு அது பெருசா தெரியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியானுடைய காலில் ஒரு சின்ன முள் குத்துனா கூட அந்த வேதனைக்காக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? நம்மளோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, இது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறதுனாலதான். ஆனா அல்லாஹ் தான் நம்மளுடைய சின்ன சின்ன வேதனைகளையும் புரிஞ்சுக்க கூடியவன். அந்த அல்லாஹ் தான் சொல்றான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. 2 தடவை சொல்றான். நிச்சயமா துன்பத்தோட இன்பம் இருக்கு, துன்பத்தோட இன்பம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் வாக்கு மீறாதவன் அப்படின்னு. ஒரு தடவை இல்ல 2 தடவை சொல்றான். ஒரு கஷ்டப்படுறோமா, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு. அப்போ இன்னைக்கு நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாஹ் நாளைக்கு மிகப்பெரிய கூலிய வச்சிருக்கான். உண்மையிலே நமக்கு சந்தோஷத்தை தருவான், மறுமையிலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவான். சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளோட கஷ்டத்தை எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட சொல்லுவோம். வெற்றியை எதிர்பார்த்த மக்களாக, சந்தோஷத்துக்கு